ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். ஒரு வாட்டி இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி இட்லி தான் உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி கேட்பாங்க. கோதுமை எடுத்து வச்சுருக்கோம். ரேஷன் கடையில் நம்ம வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த கோதுமை தான் நம்ம எடுத்து வச்சுருக்குது. இதில் நீங்கள் சம்பா கோதுமை கூட போட்டு ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் கோதுமைக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி ஆட் பண்ண போகிறோம். இது ரேஷன் கடை அரிசி தான் நம்ம ஆட் பண்ணுறது. ரேஷன் கடை புழுங்கல் அரிசி தான் நம்ம எடுத்துருக்குது. உங்களுக்கு ரேஷன் கடை அரிசி கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க டம்ளர் 100 டம்ளர் இருக்கும். இதில் 50 அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம உளுந்து அளந்துக்கலாம். அதே டம்ளரில் அதே அளவு தான் உளுந்து எடுத்திருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவு உளுந்து எடுத்திருக்கோம். இது மெஷர்மெண்ட் பார்த்தா நீங்கள் 50 கிராம் அளவுக்கு இருக்கும். எப்போவுமே இட்லி ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கோதுமையில் செஞ்சு பாருங்கள். கோதுமையில் இட்லி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கோதுமை மாவை யூஸ் பண்ணி செய்கிற இட்லியோட கோதுமை முழு கோதுமையாக போட்டு செய்யும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருக்கும். இது அப்படியே கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை இப்படி எடுத்து லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது நல்லா அமுங்கி கொடுக்கும். இது மாதிரி அமுங்கி வச்சுனாவே கோதுமை நல்லா ஊறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நாங்கள் கிரைண்டரில் தான் அரைச்சிக்க போகிறோம். கிரைண்டர் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி உளுந்து கோதுமை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம ஃபஸ்ட் டைம் மொத்தமாக ஊற்றிட்டோன்னா அது நம்மளுக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். கிரைண்டரில் அரைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கனாவே சூப்பராக மாவு நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துரும். இப்போ மூடி போட்டு நல்லா அரைய விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் மாவு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். மாவு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இட்லி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது. இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மாவு அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவில் கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கரைச்சி பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக எப்போவுமே மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பதம் தான் இதுக்கு. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாமல் தேவையான அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை கரைக்கும் போது நீங்கள் கையினால் கரைச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் கரைச்சி விடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் மாவு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எப்போவுமே மாவு கரைக்கும் போது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷமாவது மாவை நல்லா இது மாதிரி அடித்து விட்டு கரைங்க. அப்போ தான் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இட்லி ரொம்ப புசு புசுன்னு இருக்கும். இது மாதிரி நல்லா ஒரு 2-3 வாட்டி செஞ்சுட்டு இப்போ நம்ம எப்படி பீட் பண்ணுறோமோ இது மாதிரி பீட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் கேப் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு கைவிரல் அளவுக்கு கேப் இருக்குது. இப்போ அப்படியே இதை மூடி போட்டு நம்ம வைக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்க்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு பொங்கி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம காலையில் ஓப்பன் பண்ணுறோம். மாவு பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக பொங்கி இருக்குன்ட்டு. மாவு நல்லா நம்மளுக்கு புளிச்சு வந்திருக்கு. ரொம்ப புளிக்காமல் நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான். இந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணி இட்லி தோசை எல்லாமே ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் இதை இன்னொரு வாட்டி உங்களுக்கு வலிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மாவு கொஞ்சமாக வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக பொங்கி வந்திருக்குன்ட்டு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்.
எண்ணெய் ஊற்றி இட்லி தட்டில் வந்து எண்ணெய் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி எண்ணெய் தடவி அப்ளை பண்ணும்போது இட்லி வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். மாவை வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து நீங்கள் வந்து இட்லி வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். மாவை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், அந்த பபிள்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படியே அடங்கிரும். இட்லி ஊற்றி இதை அப்படியே நம்ம வேக வச்சு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி இதுக்கான ரெடி பண்ணலாம். நல்லா காரசாரமான சட்னி நம்ம ரெடி பண்ணலாம். சட்னி செய்கிறதுக்காக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி, 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 7 காஞ்ச மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கோம், 4 பல் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். காரம் இன்னும் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி வந்து ரோட்டு கடையில் செய்கிற ஸ்பெஷல் சட்னி. இது நம்ம வதக்கி அரைக்கிற சட்னின்னு கூட சொல்லுவாங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காய் வரட்டும். இது நல்லா கொதிச்சுட்ருக்கோம். அதுக்குள்ளே இட்லி வெந்திருக்கும். பார்க்கலாம். இட்லி ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இட்லி வந்து வந்திருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இட்லி நல்லா வெந்துருச்சு. இட்லி ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து நம்மளுக்கு சட்னியும் சூப்பராக நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து சட்னியை ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இட்லி எடுக்கும்போது இட்லி பிஞ்சு பிஞ்சு வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இட்லி பிஞ்சு பிஞ்சு வரக்கூடாதுன்னா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா பெரிய இது மாதிரி அகலமான கரண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இட்லி எடுங்க. இட்லி கொஞ்சம் கூட பிஞ்சு வராமல் நம்மளுக்கு சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். இட்லி நம்ம எடுத்துட்டோம். சுடுது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா வந்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு இட்லி வந்து சாஃப்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை இட்லி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கோதுமைக்கு பதிலாக இதில் நீங்கள் வந்து சம்பா கோதுமை கூட ஆட் பண்ணலாம். இதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பஞ்சு போல் வரும். ரோட்டு கடை கார சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு சூப்பரான காரமான சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ரேஷன் கடை கோதுமை யூஸ் பண்ணி கோதுமை மாவு எப்படி நம்ம சூப்பராக ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து இட்லி பேட்டர் வந்து 3 விதமான பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ரேஷன் கடை அரிசி யூஸ் பண்ணி சூப்பரான இட்லி வந்து பஞ்சு போல் எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.